ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:8. அன்புக்குரியவர்களே, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானதின் காரணம் என்ன தெரியுமா? வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடினது, சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போது அதனால் அளவற்ற சந்தோஷம் ஏற்படுகிறது. இன்று அநேக சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். காரணம், அவர்களுடைய சரீர வியாதிகளும் பலவீனங்களும் தங்களுடைய கடமைகளை கூட குடும்பத்துக்கு செய்ய முடிவது இல்லை. தன் சம்பாத்தியத்தின் பெரும்பகுதியை வைத்தியத்துக்கே செலவழிக்கிறார்கள். தங்கள் நேரங்கள் வியாதி படுக்கையிலே வீணாவதினால் மனம் நொந்து போகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களில் உள்ள வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் சுகமாக்கப்படும். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். சத்ருவினுடைய போராட்டங்கள் விலகி போகும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். நாம் ஜெபிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என வாக்குரைத்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எல்லா தேசங்களிலும் வாழும் மக்களை உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சகல தீங்கிலிருந்தும் சாத்தானின் சதி திட்டங்களில் இருந்தும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் வல்லமையில் பிடிக்கப்பட்டவர்களையும் வியாதியோடு பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டுமாயும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்து சமாதானமான ஆசீர்வாதமான மகிழ்வான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் விபத்தின்றி பாதுகாப்பாய் வாகனம் ஓட்டவும், அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், மந்திரவாதிகள், கடன் வாங்கி ஏய்ப்பு செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். வெயிலின் அகோரத்திலிருந்து இந்திய மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் ஜாதிய மோதல்களை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும், மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றி அழிக்க சுகாதாரத்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும், அருணாச்சல பிரதேசத்திலும் சிக்கிம் சட்டசபை முடிவுகளிலும் தேவ நாம மகிமைப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, எங்களை நெகிழ விடாமலும் எங்களை கைவிடாமலும் இருப்பீராக. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.